ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட் சைட் காளான். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 பாக்கெட் காளான் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, காளான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே சாஸ் பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நான் கெச்சப்புக்கு பதிலாக தக்காளியை வேக வச்சு சேர்த்துக்க போகிறேன். 4 தக்காளி. இதே நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாய். நான் கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்துக்குவேன், அதனால 1 வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 2 மிளகாயாக சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காளான் ஊற வச்சோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா காளானுக்கும் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்ச காளான் இது 2 கப் இருக்குது. எந்த பவுலில் காளான் எடுத்தோமோ அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு சோள மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், அப்படியே இந்த காளானில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா பசைஞ்சிக்கலாம். கோஸ் சேர்த்துக்கிறது இதில் ஆப்ஷனல் தான். சேர்க்காமல் செஞ்சாலும் ரோட் சைட் காளானோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அப்படியே தான் வரும். அப்படி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த கப்பில் காளான் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கோஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. இதை சின்ன சின்னதாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காளான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிளான்ச் பண்ணி வச்ச தக்காளி வரமிளகாய் 2ஐயும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருங்க. நான் அரைக்கும் போது இந்த சைஸ் தக்காளி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இது போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண காளானை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குகிற மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையில்லை. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் 3/4 அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளியும் இந்த ஒரு வரமிளகாயும் அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுவும் எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம எந்த கப்பில் காளான் எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி. இது நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி, நார்மல் வாட்டர் 2ம் சேர்த்து நான் 1.25 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வர டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி உதுத்து வச்சோம்ல அந்த காளான், அது இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நான் இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் எதுவுமே சேர்த்தலை.
இந்த தண்ணியில் அந்த காளான் வேகும்போது தானாக கெட்டியாயிடுச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடுச்சு. இது சர்வ் பண்ணும்போது பானிபூரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி மேலே போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் கேரட் சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. பானிபூரி இல்லை அப்படின்னா நார்மலாக பொரி இருக்கும்ல, அதை கூட சேர்த்துக்கங்க. இந்த காளானோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.